ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக நம்ம முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணிவிட்டு சாம்பார் செஞ்சுருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், சில பேர் கூட்டு எல்லாமே வைப்பாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த சிம்பிளான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், தேங்காய் இவ்வளோதான் நமக்கு தேவையே. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக திருகி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒட்டுக்க ஆட் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் தேங்காய் அரைப்படாது. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் மட்டும் திருகி எடுத்துப்போம். இப்போது அது கூடவே ஒரே ஒரு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 4 வரமிளகாய், இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இங்கே காரத்துக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அண்ட் கமகமான்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடட்டும். அப்படி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். முருங்கைக்கீரை இதுக்கு ஜாஸ்தி தேவைப்படாது, கொஞ்சமாக கீரை போட்டாலே போதும். இந்த முருங்கைக்கீரையை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி கொடுத்துடலாம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ நமக்கு இந்த முருங்கைக்கீரை நல்லா வணங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா கூடவே நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டதுனால நம்ம தனியாக மிளகாய் தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம் அண்ட் தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கூட பலாக்கொட்டை நம்ம போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருவோம். நம்ம இந்த இடத்துல தேவையான அளவு சால்ட்டு அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் குழம்புடைய கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கும் பொழுது நம்மளுடைய முருங்கைக்கீரை நல்லா பாயில் ஆயிரும். யூஸ்வலாக முருங்கைக்கீரை 5 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட முருங்கைக்கீரை வதக்கிட்டோம். அதனால் இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாலே சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2-3 மினிட்ஸ் பாயில் ஆக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான குழம்பு எவ்வளோ கம்மி இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆச்சுன்னு பாருங்கள். நல்ல வாசனையோடு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சாதம் அண்ட் தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.